வணக்கம். எங்களுடைய இந்த பிரத்யேக அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சு. வெங்கடேஷன் எழுதின வீரயுக நாயகன் வேள்பாரி. அந்த நாவலை சுத்தி இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதை பத்தி தான் பேச போறோம். ஆமா. குறிப்பா சொல்லணும்னா சமீபத்துல ஒரு புக் ஈவென்ட் நடந்துச்சு. அப்புறம் அதோட சேல்ஸ் எவ்வளோ வித்திருக்குங்கிறது, அப்புறம் சினிமா அடாப்டேஷன் பத்தியும் சில தகவல்கள் வந்திருக்கு. அதை வச்சு தான் பேச போறோம். சரி, நம்ம நோக்கம் என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா இந்த நாவல் ஏன் இப்போ இவ்ளோ முக்கியமா இருக்கு, இதுக்கு பின்னால என்ன விஷயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. முதல்ல அந்த ஜூலை 11, 2025ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அது ஒரு மைல்கல் கொண்டாட்டம்னு சொன்னாங்க. வேள்பாரி 1,00,000க்கும் மேல பிரதிகள் வித்திருக்கா. ஓ அப்படியா? 1,00,000 பிரதிகளா? தமிழ் வரலாற்று நாவல் வரிசையில் இது பெரிய விஷயம் ஆச்சே. ஆமா, ரொம்ப பெரிய விஷயம். இது வாசகர்களோட டேஸ்ட் மாறுறத காட்டுதுன்னு கூட சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா. அந்த விழாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தது இன்னும் ஒரு பெரிய கவனத்தை கொடுத்துச்சு. அவர் அங்க பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். என்ன சொன்னார்? கலைக்கு ஜாதி மதம் இல்ல, கலை உலகம் அந்த எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு. ஆமா, அது இப்போதைய சூழல்ல ரொம்ப தேவையான ஒரு கருத்து. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆ, அது ரொம்ப ஆழமான பார்வை. கலைய அதோட தூய்மையில பார்க்கணும். இந்த சமூக பிரிவினைகள் எல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொன்னது அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கணத்தை கொடுத்துச்சு. சரிதான். அது மட்டும் இல்ல, அவர் கொஞ்சம் ஜாலியா வேள்பாரி பொன்னியின் செல்வனை விட அதிகமா வித்துடுச்சான்னு கேட்டாராம். ஓ, அப்ப ஆசிரியர் என்ன சொன்னார்? ஆசிரியர் ஆமா அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. அது அந்த இடத்துல ஒரு லைட்டர் மொமெண்ட். ஆமா, இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் இயக்குனர் சங்கர் மாதிரி பெரிய ஆளுங்க அங்க இருந்தது. ஆமா, அவங்க எல்லாரும் இருந்தத இது வெறும் புக் ரிலீஸ் இல்ல, ஒரு பெரிய கல்ச்சுரல் ஈவெண்டா மாறிடுச்சுன்னு காட்டுச்சு. கரெக்ட். தமிழ் இலக்கியத்துக்கு இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, அதுவும் இவ்ளோ பெரிய லெவல்ல, கொஞ்சம் அபூர்வம் தான். உண்மைதான். சரி, இந்த வெற்றிக்கு அடுத்தபடியா இப்ப எல்லார் கவனமும் சினிமா பக்கம் போகுது. ஆமா, பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இத படமா எடுக்க போறாரு இல்லையா? ஆமா, அவர் கோவிட் டைம்லயே இந்த நாவலோட உரிமையை வாங்கிட்டதா தகவல். ஓ, அப்ப இது முன்னாடியே பிளான் பண்ண ப்ராஜெக்ட். அப்படிதான் தெரியுது. இப்போ என்னன்னா இத 3 பாகமா எடுக்க போறதா சொல்றாங்க. 3 பாகமா? அப்போ ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் போல இருக்கு. கண்டிப்பா. அதுக்கேத்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் பேரெல்லாம் அடிபடுது. யாஷ், விக்ரம், சூர்யா, இவங்க பேரெல்லாம் பேசப்படுது. வாவ், ஒரு இலக்கிய படைப்பு இவ்ளோ பெரிய சினிமா முயற்சியாக மாறும்போது சவால்களும் இருக்குமே. நிச்சயமா. ஹிஸ்டாரிக்கல் படம், அதுவும் இவ்ளோ பெரிய பட்ஜெட்லனா நிறைய சவால்கள் இருக்கும். அது சம்பந்தமா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. சங்கர் ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. ஆமா, நான் பார்த்தேன். அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல வேள்பாரியோட காட்சிகள் இல்லனா ஐடியாக்கள் எதையும் அனுமதி இல்லாம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இது ஏன் இப்ப இவ்ளோ அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கு? இது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதாவது அறிவுசார் சொத்துரிமை, அதோட முக்கியத்துவத்தை இது காட்டுது. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே இப்படி ஒரு தெளிவான அறிவிப்பு கொடுக்கறது நல்லது. அப்போதான் பின்னாடி பிரச்சனை வராது. சரிதான். தமிழ் சினிமாவுல இப்ப காப்பிரைட் பத்தி கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமாயிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். இதுவும் அதுக்கு ஒரு உதாரணம். கண்டிப்பா, அது ரொம்ப முக்கியம். ஆ, மொத்தத்துல இந்த வேள்பாரிய சுத்தி இப்போ என்ன நடக்குதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பண்ணினா, ஒன்னு, அந்த 1,00,000 காப்பி சேல்ஸ்ங்கிற பெரிய சாதனை. ம், 2வது, ரஜினி மாதிரி ஒரு பெரிய ஆளுமையோட அங்கீகாரம். ஆமா, 3வது, ஷங்கரோட அந்த பிரம்மாண்டமான 3 பாக சினிமா திட்டம். சரி. 4வது, இந்த காப்பிரைட் வார்னிங், அதோட முக்கியத்துவம். இது எல்லாம் சேர்ந்ததுதான் இப்போய சிச்சுவேஷன். மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு புத்தகம் எப்படி அச்சில ஜெயிச்சு இப்போ திரைக்கு போக தயாராகுது, அந்த பயணத்துல அதுக்கு கிடைக்கிற கவனத்தையும் அது ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸையும் நல்லா காட்டுது. அப்போ உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். ஒரு சரித்திர நாவல், அதுவும் வேள்பாரி மாதிரி ஒரு ஆழமான கதை, இவ்ளோ பெரிய ஸ்டார்ஸ் பெரிய பட்ஜெட்ல சினிமாவா மாறும்போது, அந்த மூல கதையோட ஆன்மா, அந்த கேரக்டர்களோட சித்தரிப்பு, அது எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படும், இல்ல கமர்ஷியல் காரணங்களுக்காக எவ்வளவு மாற்றங்கள் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப நல்ல கேள்வி. நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். இத பத்தி நாம கூட அடுத்த தடவை டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா. சரி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.